யாக்கோபு சித்தர். சித்தர்கள் பற்றி சிந்திக்கும் போது பாமரர்களுக்கும் கூட சில கேள்விகள் எழும். அதில் பிரதானமானது சித்தர்கள் கடவுள்களை நம்புகிறவர்களா இல்லையா என்பதாகும். மத சின்னங்கள் இல்லாத அவர்களது தோற்றம், ஆடை அணிகளில் கூட அவர்களுக்கு இல்லாத அக்கறை, புதர் போல தாடி மீசை, கசக்கி உடுக்காத அழுக்கு ஆடை, அது கூட இல்லாத நிர்வாண தோற்றம் என்று சிலர் திருவதை பார்க்கும்போது அவர்களை புரிந்து கொள்ள சிரமமாகத்தான் இருக்கும். நம்பினவருக்கு நடராசன், நம்பாதவருக்கு அவன் வெறும் ராசன் என்பது போல்தான் சித்தர்கள் பலருடைய தோற்றம், பேச்சு, வாழ்க்கை முறை உள்ளது. சமுதாயத்தை கடைத்தேற்ற வேண்டும், மனித சமூகம் உய்வதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்ட சித்தர்களை விட சமுதாய எண்ணமின்றி எல்லாமே மாயை, இதிலிருந்து விடுபட என்ன வழி என்று சிந்தித்து அதிலேயே உழன்று பின் வீடு பெற்ற சித்தர்கள் தான் அநேகம். அடுத்து, சித்தர்களுக்கு மதங்கள் கிடையாதா, அவர்கள் இந்த தமிழ் மண்ணுக்கு மட்டுமே உரியவர்களா என்பதும் பலருக்குள் தோன்றிவிடும் கேள்விகளாகும். ஏனென்றால் இந்த உலகம் மிக மிக பெரியது. இதில் நமது மாநிலம் என்பது ஒரு மையப்புள்ளி அளவுதான். அதிலும் கூட நம்மூர் நம் ஊர், இந்த ஊருக்குள் ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள் இருக்கும் நாம் கண்ணுக்கு புலனாகாத தூசியை போன்றவர்களே. இப்படி தூசி அளவு கூட இல்லாத நம்முள் உள்ள ஒரு சித்தர் நமக்கே கூட முழுதாக விளங்கிவிடாத நிலையில் உலகிற்கு பொதுவாகி அனைவரும் அறிந்திரும்படி ஆகிவிட இயலுமா? அல்லது அவரால் இந்த பரந்த உலகை விளங்கிக் கொள்ள முடியுமா என்றெல்லாமும் கேள்விகள் எழுவதை தவிர்க்கவே முடியவில்லை. சாதி, மொழி, மதம், இனம் என்று சுருங்கி கிடக்கும் சராசரி மனிதனால் வேண்டுமானால் எல்லைகளை தாண்ட இயலாமல் போகலாம். சித்தர்கள் கூடவா அப்படி? அவர்களுக்கு உலக பார்வை இல்லையா என்றும் கேள்விகள் எழுந்தால் அதில் பிழை இல்லை. நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று இவை எப்படி உலகில் மெதுவாகி போனதோ அப்படி தங்களையும் மெதுவாக்கிக் கொண்டால்தான் ஒருவன் முழு சித்தன். இந்த சித்தனுக்கு அமெரிக்கனும் சரி, அரேபியனும் சரி, இந்தியனும் சரி, யானையும் சரி, பூனையும் சரி, எல்லாமே ஒன்றுதான் என்று சமரச நோக்கில் வெளிப்படும் கருத்துகளையும் மறுப்பதற்கில்லை. எல்லாம் சரி, இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு சித்தர் இருக்கிறாரா என்று பார்க்கும்போது அகப்படுபவர்தான் யாக்கோபு சித்தர். இவரை பற்றி அறிய முயலும் போது பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன. இவரது காலத்தை திட்டமிட்டு அனுமானிக்க இயலவில்லை. ஆனால் ஒன்று, இவர் காலத்தில் இந்து தர்மம் மட்டுமல்ல, இஸ்லாமிய தர்மமும் இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் இவருக்கு தரிசனம் தந்திருக்கிறார் என்பது இவரை பற்றி அறிய முற்படும் போது தெரிய வரும். ஆயினும் அதில் எந்த அளவு உண்மை இருக்க முடியும் என்று கேட்டு அதை ஆராய்வதை விட அந்த நபி இன்புறுவது மனதை விசாலமாக்குகிறது. நாகப்பட்டினத்தில் வாழ்ந்து இறுதியில் மதுரை அழகர் கோயிலில் சித்தியடைந்ததாக காணப்படும் யாக்கோபு சித்தரின் வரலாறு சித்தர்கள் வரலாற்றிலேயே ஒரு தனித்தன்மை உடையதாகும். மனிதர்கள் தங்கள் வாழ்வில் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகளுக்கும் சித்த புருஷர்கள் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகளுக்கும் நிறையவே வேறுபாடுகள் இருந்து வந்திருக்கின்றன. நமது நெறிமுறைகள், விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் கொண்டவை. கல்வி கேள்விகளில் ஒருவர் மேதையாக வேண்டும் என்றால் முதலில் பள்ளிக்கு சென்று 1ஆம் வகுப்பில் தொடங்கி படிப்படியாக தேர்ச்சி பெற்று பின் கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று உச்சிக்கு செல்வது போன்றதுதான் நமது ஆன்மீக நெறி. சித்தர்களின் நெறிமுறை இப்படிப்பட்டதே அல்ல. பிறக்கும் போதே ஒரு பல்கலைக்கழக பட்டதாரி அளவு ஞானமுடன் பிறந்துவிட்ட சித்த புருஷர்கள் பலர் உண்டு. அப்படி இல்லாவிட்டாலும் கூட 1, 2 என்று படிப்படியாக செல்வது போலல்லாமல் ஒரே நாளில் குருநாதரின் நேத்திர தீட்சையால் முழுமையான ஞானம் பெற்றவர்கள் பலர் உண்டு. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் பின்னாளில் யாக்கோபு என்று அழைக்கப்பட்ட ராமதேவர். நாகப்பட்டினத்தில் சுற்றி வந்த ராமதேவருக்கு தான் ஒரு கூட்டுப்புழு போல இருந்து விடக்கூடாது என்ற எண்ணம் தோன்றிட அவர் பல இடங்களுக்கும் செல்ல தொடங்கினார். இந்த உலகம் முழுவதும் சென்று வர வேண்டும், எல்லா இடங்களிலும் மனித வாழ்வு எப்படி உள்ளது என்று பார்த்துவிட வேண்டும், எங்கே நல்லது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பொதுமையாளன் ஆக வேண்டும் என்பது ராமதேவனின் எண்ணம். அந்த வகையில் காசிக்கு சென்று கங்கையில் நீராடிவிட்டு திரும்பும் போது சட்டநாதர் எனும் சிவமூர்த்தியின் லிங்கரூபம்
கண்ணில் பட்டது. சிவமூர்த்தியின் ஆங்கார சுரூபத்தில் தோன்றிய சரவேஸ்வரத்தின் அம்சம் கொண்டது அந்த லிங்கம். சங்கநாதன் என்று விஷ்ணுவையும் சட்டநாதன் என்று சிவத்தையும் சூட்சும பெயரில் குறிப்பிடுவார்கள். சட்டநாத ரூபம் அகந்தையை அடக்கவல்லது, கனிவை தந்து பரந்த நோக்கை உருவாக்குவது. அந்து இது தெரிந்தோ தெரியாமலோ ராமதேவர் அதன் மேல் பக்தி கொண்டு அப்படியே பூசனையும் புரிந்தார். இன்று இரவு அவர் கனவில் இந்த கங்கை கரையை விட உனது ஊரான நாகப்பட்டின கடற்கரையில் நான் இருக்க விரும்புகிறேன் என்று அந்த சட்டநாதர் கூறிட ராமதேவரும் மிக மகிழ்ந்து அதை அங்கிருந்து நாகப்பட்டினம் கொண்டு வந்து ஸ்தாபித்தார். இந்த சட்டநாதர் மிக விசேஷமானவர். ஒரு நதிக்கரையில் தோன்றி அது கூறும் கடலிடம் வந்து சேர்ந்த இவருடைய பின்புலத்தின் பல சூட்சுமங்கள் உள்ளன. ராமதேவர் வழிபட்ட சட்டநாதர் ராமதேவருக்கு பல சித்திகளை அந்த கடல் போலவே வாரி வழங்கினார். இதனால் ராமதேவர் பல சித்திகளை எளிதில் பெற்றார். அப்படியே உடம்பை வெல்லும் வைத்திய நெறிமுறைகளில் மிகுந்த கவனம் செலுத்தி மூலிகை தேட ஆரம்பித்தார். அந்த தேடலில் அவருக்கு ஒரு உண்மை புலனானது. அதுதான் பூகோள ஞானம். இந்த மண்தான் உயிர்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறது. காற்றோடும் நீரோடும் ஒளியோடும் கூடி அந்தரமும் எழுப்பி இந்த மனித குலத்துக்கு உணவை தருகிறது. அந்த உணவும் இடத்துக்கு இடம் வேறுபடுகிறது. எல்லாவித உணவு வகைகளும் எல்லா இடங்களிலும் விளைந்து விடுவதில்லை. மலையில் விளையும் தேயிலையும் காப்பியும் தரையில் பட்டுப்போய் விடுகின்றன. தரையில் விளையும் சில பயிர்களோ மலையில் விளைய மறுக்கின்றன. இடத்துக்கு இடம் பஞ்சபூத கலவையில் மாறுபாடு இருப்பதால் தட்பவெப்பம், மண் சத்து, காற்றில் குளிர், பொழுதுகளில் வெப்பம் என்று எல்லாவற்றிலும் மாறுபாடுகள் உள்ளன. இந்த மாறுபாட்டிற்கு ஏற்பவே தாவரங்கள் வளர்கின்றன என்பதை புரிந்து கொண்ட ராமதேவர் எங்கே ஒருவர் பிறக்கிறாரோ அங்கே விளையும் பொருள் எதுவாக இருப்பினும் அங்கே பிறந்தவரை அது எதுவும் செய்யாமல் அவருக்கு பொருந்து விடுவதையும் பார்த்தார். அதாவது பூகோளமானது மனித உடம்பையும் தன் வசம் வைத்துக் கொண்டு ஆட்டி வைப்பதையும் உணர்ந்தார். பனிமலையில் பிறந்து வளரும் ஒருவன் உடம்பு அந்த மழைக்காற்றின் ஈரத்திற்கு ஈடு கொடுப்பதாக உள்ளது. ஆனால் தரையில் வசிப்பவன் அங்கு சென்றால் குளிரால் நடுங்கி துன்புறுகிறான். பூகோளமானது இப்படி மனித உடம்பையும் கட்டுப்படுத்துவதை உணர்ந்தார். உடம்பில் ஏற்படும் வியாதிகளோடு தனது பூகோள ஞானத்தை பொருந்தி பார்த்து ஆய்வுகள் செய்தார். வெள்ளை நோயால் இங்கு ஒருவர் பாதிக்கப்படுகிறார். ஆனால் வெப்ப பிரதேசமான அரபு நாடுகளில் வாழ்பவர்களை வெப்பம் பெரிதாக பாதிப்பதில்லை. நீர்வளமே இல்லாத அந்த மண்ணில் அவர்களுக்கு நீர்ச்சத்து எதிலிருந்து எப்படி கிட்டுகிறது என்பதெல்லாம் ராமதேவரின் கேள்விகளாயின. இதனால் உலகம் முழுக்க சுற்றி வர புறப்பட்ட ராமதேவர் மெக்கா நகரின் வறண்ட சூழலிலும் அங்கு பல அற்புத மூலிகைகள் இருக்க கண்டார். பூகோள அமைப்பில் அங்கே ஒரு விசையும் இருப்பது புலனானது. பல லட்சம் முகமதியர்கள் அது தங்களை கடைத்தேற்றும் இடம் என்று மன ஒருமையோடு வழிபடுவதால் அங்கே அருள் அலைகளும் பரவியிருந்தன. இதை தன் தவ உடம்பால் உணர்ந்த ராமதேவருக்கு மெக்காவை விட்டு வர மனமே இல்லாது போயிற்று. அங்கேயே தங்கி தன் ஆய்வு பணியை மேற்கொண்ட ராமதேவர் அங்கு நோயால் துன்புற்றவருக்கு தானறிந்த மருத்துவத்தால் அங்குள்ள மூலிகைகளையும் சேர்த்து சிகிச்சை அளிக்க அதனால் பெரிய நிவாரணம் ஏற்பட்டது. இதனால் அங்கே ராமதேவருக்கு பெரிதும் வரவேற்பு கிட்டியது. கூடவே ஒரு அந்நியன் இங்கு வந்து ஆதிக்கம் செலுத்த முற்படுவதா என்ற எதிர்ப்பும் ஏற்பட்டதாக தெரிகிறது. இருப்பினும் உண்மையும் சத்தியமும் எவரையும் வெல்லும் என்பதற்கேற்ப அந்த எதிர்ப்பெல்லாம் காலத்தால் அடங்கிவிட ராமதேவரும் இஸ்லாமியத்தின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டார். அங்குள்ள ராமதேவரை யாக்கோபுவாக்கினர். யாக்கோபுவான ராமதேவரும் குர்ஆன் ஓதி கற்றார், தொழுகைகள் புரிந்தார். ஏற்கனவே சித்த ஞானம் கைகூடி இருந்ததால் மனவொருமை மிக இலகுவாக ஏற்பட்டதில் நபிகள் நாயகத்தின் ஆன்ம தரிசனமும் யாக்கோபுவுக்கு கிட்டியதாகவும் கூறுவர். அதன் எழுச்சியாக 16 நூல்களை அரபு மொழியிலேயே எழுதியதாகவும் கூறுவர். அப்போது அவரைப் போலவே உலகம் முழுக்க யாத்திரை மேற்கொண்ட போகர் மெக்கா வந்தபோது ராமதேவருக்கு தரிசனம் தந்தார். தாய்மண்ணை மறந்து இங்கே இப்படி இருப்பது சரியா? எதை அறிய வந்தாயோ அதை அறிந்த நீ அதை இங்குள்ளவர்களுக்கு மட்டும் அளித்தால் போதுமா? உலகிற்கு அதை பொதுவாக்க வேண்டாமா என்று போகர் கேட்க யாக்கோபுவான ராமதேவருக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டது. மெக்காவை விட்டு நீங்கிய ராமதேவர் மீண்டும் நாகை வந்து சட்டநாதரை வணங்கி தான் மெக்காவில் அறிந்தவற்றை தமிழிலும் எழுதினார். அதுவே ராமதேவ வைத்தியசாரம் என்ற நூலானது. இதை சிலர் யாக்கோபு சாஸ்திரம் என்றும் கூறுவர். இந்த வைத்திய முறை மற்ற சித்த வைத்திய முறையிலிருந்து பெரிதும் வேறுபட்டிருந்தது.
இரத்த சோகை, இரும்புச்சத்து குறைபாடு, வெண்மை நோய்கள் போன்றவற்றுக்கு இவரது வைத்தியம் பெரிதும் கை கொடுத்தது. பின்னாளில் ராமதேவருக்கு பல சித்த புருஷர்களில் தரிசனம் கிட்டியது. அவர்களில் காளாங்கிநாதரும் ஒருவர். காளாங்கிநாதர் உபதேசம் ராமதேவரான யாக்கோவை தவத்தில் மூழ்க வைத்தது. நெடுங்காலம் தவமியற்றிய ராமதேவருக்கு மேலும் பல சித்திகள் ஏற்பட்டன. திரும்பவும் மூலிகை தேடி புறப்பட்ட ராமதேவரால் புதியைக்கும் சீனத்துக்கும் ஆதாய மார்க்கமாக நினைத்தவுடன் சென்று வர முடிந்தது. பின் கொல்லிமலை, தென்கைலாயம் எனப்படும் சதுரகிரி தலம் என பல தலங்களுக்கும் சென்று அங்கே தங்கி ஆய்வு செய்தவர் இறுதியாக மதுரை அழகர் மலைக்கு வந்து அங்கேயே தங்கிவிட்டார். அழகர் மலை சில காலம் சமணர்கள் ஆதிக்கத்தில் இருந்தது. இங்கே நூபுர கங்கை தீர்த்தம் உள்ளது. இதில் நீராட இந்திரன் முதலான தேவர்கள் வருவர் என்பது புராண வழி செய்தியாகும். இந்த மலையின் பின்புறத்தில் சைவம், வைணவம், சமணம் முதலிய பலவித ஆன்மீக நெறிகளின் சங்கமம் உள்ளது. எவ்வளவோ மலைத்தலங்கள் இருப்பினும் அழகர் மலைத்தலம் அவைகளில் பெரிதும் மாறுபட்டு தட்பவெப்ப சூழலில் உலகின் எல்லாவித தட்பவெப்ப நிலை அமைப்பையும் தன்னகத்தே கொண்டிருப்பது வெப்பம், குளிர், வசந்தம், வேனில் என்று எல்லாவித பருவங்களிலும் ஒரு சமமான மிகையிலா தன்மையுடையது என்பர். எனவே ராமதேவராகிய யாக்கோபு சித்தர் தன் அந்திம காலத்தை இங்கேயே கழித்து இறுதியாக இங்கேயே சமாதியானார் என்பர்.